ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரும்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. ஆனா எந்த ஒரு சின்ன கட்சியோட கூட்டணிக்கு போகாத என்ன காரணமா இருக்கும்? அதுதான் எங்களோட தனிச்சு நிக்கிறது கெத்துன்றீங்களா? தனிச்சு நிக்கிறது தான் கெத்து. அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் உண்மையான கெத்து. 15 வருஷமா தனிச்சு தான் நிக்கிறாங்க. விஜய்னு சொல்றப்ப அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. சினிமாவில சர்க்கார் படத்துல எவ்வளவு கூட்டம் குடிச்சு மாஸ் காமிச்சாருங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு பச்சை குழந்தைய கேட்டா கூட அந்த பச்சை குழந்தை என்ன சொல்லுதுன்னா விஜய் விஜய். ஏன்னா என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றீங்க விஜய் வந்தா? இந்த மாற்றம் எல்லாம் வரும்னு எதுவும் சொல்லுவீங்க? இப்ப நான் ஒரு புகழ் பெற்ற நடிகர், சரி நானே இளைய தளபதி விஜய் வச்சுங்க. ஒருவேளை அதிசயமா இப்ப தமிழக வெற்றிகளை ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அந்த கடன் அடிக்க என்ன திட்டம் இருக்குண்ணா? தமிழக வெற்றி கழகத்துல என்ன திட்டம் இருக்கு? ஐயா நீங்க விஜய் ரசிகர் விஜய் பிடிக்கும்னு சொல்லுங்க, ஆனா விஜய் பண்ற தப்பு சரின்னு சொல்லுங்க. அது எப்படி சரியா வரும்? இப்ப நீங்க சொல்றீங்க விஜய் தனிச்சு நிக்கிறது தான் கெத்து, அதனால உண்மையான ஹீரோ அவர் தான் மாசுன்ட்டீங்க. யாருமே போகாத பட்சத்துல தனிச்சு நிக்கல ஐயா, தனித்து விடப்பட்டாரு. நீங்க சொல்லுங்க. இருங்க ஐயா, 15 வருஷமா தனிச்சு நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி இல்ல. அது கெத்து இல்லையா? இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு யாரும் வந்தனால இருக்குன்னா 4 கட்சி போட்டிடுறாங்க. டிவிகே, திமுக, அதிமுக, அப்புறம் சீமான் அவர்கள் அந்த மண்ணின் மைந்தன் தான், சிவகங்கை மாவட்டம். அவரும் தனிச்சு கலங்கான்றாரு. உங்க ஆதரவு யாருக்குண்ணா? முன்னாடி நான் ரெட்டலைக்கு போட்டேன், அதிமுகவுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் ஜெயலலிதா இறந்தோடனே காங்கிரஸுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா எங்கேயுமே சரியில்லை. எந்த பசங்க பார்த்தாலும் கஞ்சா, பெண்களே நடமாட முடியல வெளியே. ஏன்னா பிள்ளைங்க இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமா இருக்கு. திமுக ஆட்சியில, இந்த ஆட்சியில் அந்த மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து புது கட்சின்னா விஜய் வந்தா தாவேக்காவுக்கு போட்டா என்னன்னு மாற்றம் பார்க்கலாம். விஜய் அவர்கள் ஆரம்பத்துல வரப்போ என் கூட கூட்டணி வரவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரும்னு ஒரு அறிக்கை வச்சாரு முதல் மாநாட்டுல. என் கூட கூட்டணி வரவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு. இப்போ தனிச்சு நிக்கிறேன்டாரு, மாத்தி பேசாரு. எப்படின்னா அது இப்ப சீமான் எடுத்தீங்கன்னா ஆரம்பத்துல 15 வருஷம் கட்சி தொடங்கினாரு, தனிச்சு நிக்கிற நிறைய பேர் தனிச்சே போட்டிட்டு வராரு. இவரு மாத்தி பேசாருல. எதுக்கு சொல்றாருன்னா கூட்டணி யார் வந்தாலும் நம்ம ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. யாரும் வரலீங்களே, யாருமே வரலையா? தனிச்சு நின்று ஜெயிச்சு பார்க்கணும். இல்ல யாரும் வராது என்ன காரணம்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரும்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. ஆனா எந்த ஒரு சின்ன கட்சியோட கூட்டணிக்கு போகாத என்ன காரணமா இருக்கும்? அது தெரியல ப்ரோ நம்மளுக்கு. அவங்க வர்றாங்களா வரலையா? பெற்ற நடிகர் ரசிக கூட்டம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கட்சியோட கூட்டணிக்கே போடல, அது எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா அவர் தனிச்சு நிக்கணும்னு விருப்பப்படல இல்ல, கூட்டணி வரணும் தான் எதிர்பார்த்து ஆளுங்களை சேர்க்க பாரு, வரவங்களுக்கு பங்கு தரேன்ட்டு. எங்களோட கருத்து என்னன்னா அவர் தனிச்சு நின்றுதான் ஜெயிச்சு பார்க்கணும் அப்படின்னு எங்க கருத்து. மக்களோட கருத்து அவங்கவுங்க எப்படியோ அதே என்ன தெரியாது. எங்களோட கருத்து என்னன்னா அவர் தனியா இருந்து, அவரு இப்ப ஜெயிலெல்லாம் தனியா இருந்து ஒரு வாட்டி ஜெயிச்சாங்க அந்த அம்மா. அது மாதிரி இவரும் தனியா நின்று ஜெயிச்சு பார்க்கணும். அதுதான் எங்க கருத்து. தனிச்சு நிக்கிறது உங்க ஏன்னா கூட்டணி இல்லாம தனியா இருக்கிறது ஜெயிச்சு பார்த்தா வெற்றியா தோல்வியான்னு பார்க்கணும். அதுதான் எங்களோட. நிக்கிறது கெத்துன்றீங்களா? தனிச்சு நிக்கிறது தான் கெத்து. அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் உண்மையான கெத்து. 15 வருஷமா தனிச்சு தான் நிக்கிறாங்க. சீமான் நீங்க சொன்னீங்கன்னா தனிச்சு நிக்கிறது கெத்துன்னீங்க. நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா தனிச்சு தான் நிக்குது. அப்ப உண்மையிலே ரியலான கெத்து மாதிரி நாம் தமிழர் கட்சி தானே. எங்களுக்கு என்னன்னா அவங்கவுங்க ஒரு இது இருக்கு. ஏன்னா விஜய் மேல ஒரு பற்று. இப்ப சீமானு என்னன்னா அவர் தான் இது தெரியாது. விஜய்ன்னு சொல்றப்ப அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. சினிமாவில கூட்டம் இருக்கு. அது போக அவருக்குன்னு விஜய் வந்தா ஒரு செய்வாரு வைப்பாரு. சீமான் பத்தி அவ்வளவுதான் வெளியில. விஜய் சர்க்கார் படத்துல எவ்வளவு கூட்டம் குடிச்சு மாஸ் காமிச்சாருங்க. ஏன்னா இப்ப என்னன்னா ஜெயலலிதா ஒரு புகழ் வந்துச்சு, எம்ஜிஆர் ஒரு புகழ் வந்தாங்க. அந்த மாதிரி இவரு நம்ம விஜயும் ஒரு புகழ் வர மாதிரி இருக்கு. ஆனா சீமான் அவ்வளவுதான் வெளியில இல்ல, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு பச்சை குழந்தைய கேட்டா கூட அந்த பச்சை குழந்தை என்ன சொல்லுதுன்னா விஜய் விஜய். சீமான சொல்லுங்க, யாருன்னே தெரியாது. விஜய் அவர்கள் அவ்வளவு பிரபலம் வெளியே தெரியும், என்ன காரணம்னா? விஜய் பச்சை குழந்தை கேட்டா விஜய் விஜய்னு சொல்லுன்னு சொல்றீங்க. சினிமாவிலதான் திரையிலதான் ஒரு புல்லா தெரியும். திரையை தவிர்த்து விஜய படத்துல நடிக்க வெளியே தெரியுன்றீங்களா? அப்படி தெரியாது ப்ரோ, படத்துல இருந்துதான் தெரிஞ்சிருக்கு. இப்ப இருக்கும்போது என்னன்னா எனக்கு என்னோட கருத்து என்னன்னா விஜய் வந்தா கொஞ்சம் மாற்றத்தை பார்க்கலாம். மிச்சம் யாரு வந்தாலும் எனக்கு மாற்றம் தெரியல ப்ரோ. ஏன்னா என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றீங்க விஜய் வந்தா? இந்த மாற்றம் எல்லாம் வரும்னு எதுவும் சொல்லுவீங்க? ஏன்னா ஒயின் ஷாப் எல்லாம் பாதி மூடிடுவாரு. ஒயின் ஷாப்பை மூடிடுன்னு சொல்றீங்க. ஆனா அவரோட படத்தை மது அர்த்த மாதிரி டைலாக் எல்லாம் வச்சிருக்காரு. அது படத்துக்கு டைரக்டர் சொல்றாரு. அதுதாங்க ஐயா, இப்ப படத்தை பார்த்து ரசிகர் கூட்டத்தை ஒரு வாக்க மாத்திரம் நினைக்கிறாரு. அப்ப படத்துல தடை போட்டுருக்குன்னு. இப்ப அரசியலுக்கு வந்தானா அவர் சுய லாபத்துக்காக அந்த மாதிரி பேசாருன்னு ஒத்துக்கலாம்ல. சொல்றது கரெக்ட் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா படத்துல டைரக்டர் சொல்றதா அவர் நடிக்கணும். இப்ப அவரா எடுக்கிற படத்துல அந்த மாதிரி சீன் வந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் இந்த விஜய் எடுத்த படம் அவரே எடுத்த படம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஐயா இப்ப டைரக்டர் சொன்னாரு நடிக்கிறீங்க வச்சுங்க. இப்ப நான் ஒரு புகழ் பெற்ற நடிகர், சரி நானே இளைய தளபதி விஜய்னு வச்சுங்க. இப்ப என்ன நம்பி ஒரு பல லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. இப்ப படத்துல மது அருந்த மாதிரி ஒரு காட்சியில் நான் நடிக்கிறேன். இப்ப அதை பார்த்து என் ரசிகர்கள் பண்ணுவாங்கன்னா நான் ஒரு நல்ல நடிகனா
ஒரு நல்ல தமிழ் மகனா நான் அதை மறுத்துருவேன். டைரக்டரே சொன்னாலும் வானான்னு தான் சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ, இப்ப அவருக்கு வந்து ரசிகர்களோட அந்த பணம் தானே பெருசான ஒத்துக்கலாம். அது சரியா தானே அப்படிதானே வருது அது. நீங்க சொல்றது இப்ப அவரை பார்த்து இவங்க அதே மாதிரி பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த மதுவில் நடிக்கிற என்னோட ரசிகர்கள் கெட்டு போவாங்க, நான் இதுல நடிக்க மாட்டேன் சொல்லிருக்கலாம். படத்துல பார்த்து எதுவுமே இல்ல ப்ரோ, படத்துல பார்த்து இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு பையன் கஞ்சா வச்சிருக்கானா, டே போட்டு பாடுறா, என்ன பாடுறான், இவன் செய்யற வேலை தான் அவன் கெட்டு போறான். இப்ப 4 பசங்க இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்றான்னா, இதை போட்டு பாருங்க, இத அடிடா சரக்கு அப்படின்னு சொல்ல போதுதான் கெட்டு போகுதே தவிர, படத்துல பார்த்து எவன் இல்ல. ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் தான் கெட்டு போய்கிட்டு இருக்கான். இது மாதிரிதான் நடக்குது தவிர, படத்துல பார்த்து இதுல அப்படி போகணும்னா பாதி மக்கள் போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் கூட குடிக்கிறாங்க, எவ்வளவு பெண்களும் நாசமாயிருவாங்க. ஆனா அது படத்துக்காக எதுவுமே இல்லை. இன்னைக்கு என்னன்னா, ஒரு ஒயின் ஷாப்ல அவன் குடிக்கிறானா, அவனை பார்த்து இவன் குடிக்கிறானா, இவனும் போதையில இருக்கானா, நம்மளும் குடிச்சு பார்ப்போம். இப்படிதான் கெட்டு குடிச்சவராக. ஒரு ரசிகர்களை சரியா, ரசிகர்கள் தொண்டர்களை சரியா வழி நடத்துறாரா? தொண்டர்களை சரியா வழி நடத்துறாரான்னு கேக்குறேன். ஆனா அவர் பொறுத்த வரைக்கும் வழி நடத்துவாரு. அப்ப இது வரைக்கும் நடத்தல. நம்ம ரசிகரா இருந்தா, நம்ம இது இருந்தா இப்ப நடத்துறாரா இல்லையா நம்ம பார்க்கலாம். ஒரு 15-16 வயசு இருக்கும் ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, குப்பை இருக்கிற 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறோம் 5 பொண்டாட்டி வச்சுக்கிறான், நாங்க எத்தனை பொண்டாட்டினா கட்டிப்போம், எங்க கையில பணம் இருக்கு, தளபதி கட்டுன்றாங்க. இது எப்படின்னா, இது ஒரு சமூக சீர்கேடு கிடையாதா? யார் சொன்னாங்க? அது ஒரு பெண்ணு சொல்லியிருக்காங்க, விஜய் ரசிகர் காலத்துல வந்து டிவிக்கு துண்ட போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. குப்பை இருக்கிற 4 கல்யாணம் வச்சுக்கிறான், 4 கல்யாணம் பண்ணிக்கிறான், கூட்டுறோம் 10 கல்யாணம் பண்ணிக்கிறான், தளபதி எத்தனை பண்ணிக்கலான்றாரு. இது எப்படின்னா, இது ஒரு சமூகத்தை சீர்கெடுக்கிற மாதிரி தானே இருக்கு. அது மாதிரியே 4 கல்யாணம் பண்றது அதெல்லாம் முட்டாள்தானே. அவங்க சொன்னவங்க டிவிக்கு சேர்ந்தவங்க அது நம்மளுக்கு தெரியுமா ப்ரோ? நம்ம அவங்க டிவிக்கு நான் கூட தான் இல்ல. இதை விஜய் அவர்கள் கண்டிச்சுக்கலாம்ல. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, யாரு வேணாலும் துண்டு போட்டு பேசலாம். அவங்க மாநாட்டு கூட்டத்திலே நடந்ததுன்னா அது எனக்கு காணொலி கூட இருக்கும், என்ன காட்டுறேன். என்ன சொல்றேன்னா, இப்ப விஜய் கூட்டத்துல அது என்னது கரூர்ல பாத்தீங்கல்ல, அந்த கூட்டத்திலே வந்து நின்னாங்க, செருப்பெல்லாம் வந்துச்சு. அதுல எத்தனையோ பேர் கொன்னாங்க. விஜயோட ரசிகரா கொள்வாங்க, கழுத்தெல்லாம் மிதிக்கிறாங்க, இதெல்லாம் கொள்வாங்க. 10 பேர்ல இந்த மாதிரி வர்றதான். களத்துக்கு போயிருக்கணும், கரூருக்கு போவே இல்லைங்களா? அது எப்படி ப்ரோ? நான் என்ன சொல்றேன்னா, துண்டு போட்டு யாரு வேணாலும் 4 பொண்டாட்டி வைக்கலாம், 5 பொண்டாட்டி, யாருமே அப்படி சொல்லலாம். விஜய் பேசினாரா? நான் கேக்குறேன். நான் 4 பொண்டாட்டி வைப்பேன், 3 பொண்டாட்டி வைப்பேன், எப்படி பேசினாரா? மற்ற கட்சிகள் யாரும் அது மாதிரி பேசுறது இல்ல. என்ன ப்ரோ? இப்ப திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, மற்ற கட்சிகளெல்லாம் இருக்கு. யாருமே அந்த மாதிரி 10 பொண்டாட்டி கட்டிக்கிறேன், யாரும் அந்த மாதிரி ரோட்ல ஒரு இழிவா பேசுற காட்சி பார்க்க முடியலைங்களே. இப்போ தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி இருக்கு. ஒருவேளை அதிசயமா இப்ப வந்து தமிழக வெற்றிகளை ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அந்த கடன் அடிக்க என்ன திட்டம் இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகத்துல என்ன திட்டம் இருக்கு? இப்போ அதிக கடன் வர காரணம் இலவசம் அறிய வைக்கிறது. பெண்களுக்கு மகளிர் பேருந்து இலவசம், குடும்ப தலைக்கு 2000, 2500. இதே விஜய் அவர்கள் கூட அதே 2500 கொடுத்திருக்காரு, இலவச பேருந்து இருக்காரு. இப்ப இந்த திட்டத்தாலதான் அதிக கடன் அதிகமாயிருக்கு. இப்ப அந்த கடன் அதிகமாறதால அந்த கடன் அடிக்க உங்க மேல வரின்னு செலுத்தி நீங்க வாங்குற அத்தியாவசிய பொருள் மேல வரி போட்டு உங்க தலைமையில தான் எடுக்கிறாங்க அந்த காசை. இப்ப அதே கொள்கையை விஜய் சொல்றாரு. அப்ப எப்படி நான் விஜய் ஆதரிக்க சரியா வருமா? இப்ப ஒரு மாற்றுன்னு வராரு, இலவசத்தை தவிர்ப்போன்றாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி நாங்க இலவசமே தரமாட்டோம்னு கொள்கையில உறுதியா நின்ட்டாங்க. இவரு வந்து அதை சொல்லல. நாங்களும் இப்போ ஐயா ஸ்டாலின் 1000, எடப்பாடி 2000, விஜய் 2500. இப்ப அதே மாதிரிதான் இவரு வராரு. அப்ப ஒரு தெளிவே கிடையாது இல்ல. சொல்றது கேளுங்களேன், எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு கருப்பு பணம் இருக்கு, அதெல்லாம் எடுப்போம். இவர் முதலமைச்சர் வந்தா எல்லாருமே இது பண்ணுவோம்னு சொல்றேன். ஐயா, இவரோட ரோல்ஸ் ரைஸ்க்கு அருகே வரி கட்டாம இருக்காரு. ஐயா, இவரோட ரோல்ஸ் ரைஸ்க்கு அருகே வரி கட்டாம இருக்காரு விஜய் அவர்கள். அப்புறம் எப்படி இவர் ஊழல் ஒழிப்பாரு? இவரே ஊழல்வாதியா இருக்கிறப்ப எப்படி சாத்தியம் அது? நீங்க ஆதரிங்க, ஆனா நியாயமான ஐயா நீங்க விஜய் ரசிகர், விஜய் பிடிக்கும்னு சொல்லுங்க, ஆனா விஜய் பண்ற தப்பு சரின்னு சொல்லுங்க. அது எப்படி சரியா வரும்? இப்ப நீங்க சொல்றீங்க விஜய் தனிச்சு நிக்கிறது தான் கெத்து, அதனால உண்மையான ஹீரோ அவர் தான் மாசுன்ட்டீங்க. விஜய் அவர்கள் தனிச்சு நிக்கணும்னு வரல, வந்தவொன்னு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர கூட்டணிக்கு வாங்கினாரு. யாருமே போகாத பட்சத்துல தனிச்சு நிக்கல ஐயா, தனித்து விடப்பட்டாரு. அப்படி பாத்தீங்கன்னா 15 வருஷமா என் கூட வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர நாம் தமிழர் கட்சி சொல்லல, தனிச்சே தான் நிக்கிறாங்க. அப்போ கெத்துன்னு பாத்தீங்கன்னா இருங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. இருங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. தனிச்சு நிக்கிறதுக்கு எத்த நீங்க டிவிக்கு தனிச்சு நிக்குது, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டாங்க, யாரும் வரல, தனிச்சு விடப்பட்டாரு. அப்ப 15 வருஷமா தனிச்சு நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. இல்ல அது கெத்து இல்லையா? இல்ல ப்ரோ, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே. ஃபர்ஸ்ட் அவர் ஆட்சிக்கு வரட்டும், அவர் என்ன பண்றாரு, என்ன நடக்குது, இல்ல எப்படி 100 விழுக்காடு ஆட்சிக்கு வரட்டையா, வரவேற்கிறேன். நான் அது கேட்கலையா. இந்த கடன் மேல போதா, கடன் குறையுதா, நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம முன்னாடியே இது சொல்ல வேணாம் ஐயா. ஒரு அனலைஸ்க்கு நீங்களே வந்துருங்களேன். பரிசு பொருட்கள் தரதுனால கடன் அதிகமாகுது, அதே பரிசு பொருட்கள் இவரும் தரண்டாரு. அப்புறம் எப்படி கடன் குறையன்றீங்க? இருக்கும்போது கடன் இல்லாம இருந்துச்சா? அப்போ இலவசங்கள் தரவே இல்லையா? அவர் இலவச பேருந்து, மகளிருக்கு குடும்ப தலைவி 1000, இலவச மிக்சி கிரைண்டர்ல எதுவும் தரவே இல்லைங்களே. சொல்றேன் ப்ரோ, எதுவுமே தராம கடன் இல்லாம இருந்துச்சா? கடன் இருந்துதானே தீர்ந்துச்சு. இந்த 10 லட்சம் கோடி பேருக்கு கடன் அந்த அளவுக்கு ஆகலீங்களே. கேளுங்க ப்ரோ, ஜெயலலிதா இருக்கும்போது கடன் இல்லாம இருந்துச்சா? இருந்துதானே இருந்துச்சு. இப்ப இந்த ஆட்சியெல்லாம் கடன் இல்லாம இருக்கா? கடன் தானே இருக்கு.
அப்படி இருக்கும்போது இவர் ஆட்சியில என்னதான் கடன் இருக்கா இல்ல கடன் இல்லையா, மக்கள் விலைவாசி குறையுதா, என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. இப்ப நம்மளுக்கு என்ன தேவைன்னா விலைவாசி எல்லாமே உயர்வு. ஏன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா அவர் இருக்கும்போது கொஞ்சம் குறையுதா என்ன இருக்கு. விஜய் விலைவாசி எப்படி கட்டுப்படுத்துவார், எப்படி குறைப்பாரு? அது எப்படி சொல்றது ப்ரோ, வந்து ஜெயிச்சாதானே எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஜெயிக்காத முன்னாடியே ஒரு விட போட்டா அது நல்லா இருக்கா? நீங்க ஒரு ஒரு சொல்லுங்க. ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லணும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு பாதிப்பு இருக்குன்னா நாங்க இதை வந்தா இதை சரி பண்ணுவோம், இந்த மாதிரி சொல்லுவோன்ட்டு ஒரு கட்சியில ஒரு கொள்கை இருக்கு. இப்போ அந்த மாதிரி நாங்க வந்தா இதை மாத்துவோம்னு சொல்லலாம். இவர் வந்து எதுவும் சொல்லலையே அந்த மாதிரி. நான் எப்படி நீங்க உங்களுக்கு சொல்றதே புரியல. எனக்கு புரியுது ப்ரோ. இப்ப ஒரு ஆள் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு ஆட்சிக்கு வந்து அந்த நிர்வாகம் பார்த்த உடனேதான் வந்தாதான் தெரியும்ன்றீங்க. ஒரு குடும்பத்துல வந்தாதான் அந்த குடும்பத்தோட இது தெரியும். அதை விட்டு நீ வந்து அந்த மாப்பிள்ளைய கட்டிட்டு நீ என்ன பண்ணுவ? அது இப்படி சொன்னா அது இதா? ஆட்சிக்கு வந்தாதான் என்ன செய்யறாங்கன்னு தெரியும். என்ன ஏது அதை பார்க்க முடியும். நம்மளா வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஒரு அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்னு தெரியும்ன்றீங்க.